மக்களே கனடா வாங்க வாக்கிங் போகலாங்கிற சேனலில் அப்படியே இன்றைக்கி நியூ வெஸ்ட் மினிஸ்டர் பியர் பார்க் வந்தோம். பியர் பார்க்கு ரொம்ப சூப்பராக இருக்குது. அங்கே ஒரு பார்ஜ் ஒன்று வருது பாருங்கள், ஏதோ லக்கேஜெல்லாம் ஏற்றிட்டு வருது. அழகாக வழி விட்டு இந்த பாலத்துக்கு மேலே எப்படி இருக்குது பாருங்கள். கீழே ரிவர், மேலே பாலம், நடுவில் ஒரு கப்பல் வர்றது, இதெல்லாம் ரொம்ப பியூட்டிஃபுல்லாக இருக்குது பாருங்கள். ஸோ இந்த இடத்துல வாக்கிங் போகிறதுக்கே நீங்கள் கொடுத்து வச்சுருக்கணும். அதனால தான் அடிக்கடி சொல்லுவேன், கனடா வாங்க வாக்கிங் போகலாம், கனடா வாங்க வாக்கிங் போகலான்னு. எப்படி இருக்குது பாருங்கள். இந்த ஊரில் எங்கே நீங்கள் வாக்கிங் போனாலும் உங்களுக்கு 2-3 விஷயங்கள் நீங்கள் கண்ணில் படும். இங்கே பார்த்தீங்களா, ரோஸ் பூ பாருங்கள், தன்னால் பூத்திருக்கும் பன்னீர் ரோஜா. அப்படியே மோந்து பார்த்தீங்கன்னா கமன்னு மணப்பான். ஓகே, அதே மாதிரி தண்ணி வசதி, அதே மாதிரி வாக்கிங் ட்ரையல் நடக்கிறதுக்கு, ரன்னிங் போகிறதுக்கு, எல்லாத்த விட இம்பார்ட்டன்ட் எங்கே போனாலும் உங்களுக்கு குப்பை தொட்டியும் ஒரு வாஷ்ரூம் வசதியும் ஒரு டாய்லெட் வசதியும் எல்லா இடத்துலையும் இருக்கும். ஸோ அதெல்லாம் நீங்கள் நல்லா யூட்டிலைஸ் பண்ணலாம். அதனால தான் குப்பை இல்லாமல் இருக்குது. மேலே பாருங்கள், ட்ரெயினை பார்த்தீங்களா, அப்படி மேலே ட்ரெயின் அப்படி அழகாக போதா, கீழே கப்பல் வருதா, அப்படியே ராமேஸ்வரம் பாம்பன் பிரிட்ஜு ஞாபகம் வருமே நமக்கு. அந்த மாதிரி ஒரு அமைப்பில் இருக்கிறது தான் இந்த பில்டிங் எல்லாம். இங்கே எல்லாமே இப்படி தான் இருக்கும், எந்த பிரச்சனையும் இருக்காது. ஆனால் பாப்புலேஷனை பொறுத்து டிராஃபிக் இருக்க தான் செய்யும். ஓகேவா. என்ன அழகாக வந்து காலையில் இந்த பெஞ்சில் அழகாக, நம்ம ஊரில் பெஞ்சு போட்டால் பெஞ்சை அப்படியே குழியை நோண்டி மொத்த பெஞ்சை தோலில் வச்சு சுமந்துட்டு போயிடுவான் நம்ம ஆளுக்க. இங்கே அதுக்கெல்லாம் வேலை கிடையாது. ஒரு ட்ரெயின் போச்சு, இன்னொரு ட்ரெயின் வந்துக்கிட்டு இருக்குது. இந்த ட்ரெயின் இங்கே நியூ வெஸ்ட் மினிஸ்டர் போய் அப்படியே நார்த் வேன்கூவர் வரைக்கும் போயிடும். இந்த வருது பார்த்திங்களா ட்ரெயின், பார்த்துட்டிங்களா, கீழே கப்பல் பார்த்திங்களா எப்படி இழுத்துட்டு வருது, டக் போட்டு. ஸோ இதெல்லாம் வந்து ரொம்ப ஒரு அருமையான காட்சி. அங்கே ஒரு கப்பல் நிற்கிதில்ல, அது என்ன கப்பல்னு உங்களுக்கு சொல்கிறேன். அங்கே வந்து காரை, வெளிநாடுகள்லேருந்து காரை ஏற்றிட்டு வந்து காரை இறக்குன கப்பல் தான் இந்த கப்பல். ஆப்போசிட் சைடில், ஓகேவா. பில்டிங்கு பார்த்திங்களா, கடலோரத்தில் மாதிரி ரிவர் ஓரம், இது ஃப்ரேசர் ரிவர் ஓரத்தில் கட்டின பில்டிங். ரொம்ப பியூட்டிஃபுல்லாக இருக்குங்க. அந்த நாடு வந்து ரொம்ப அழகான நாடு, ஒரு நல்ல சுத்தபத்தமாக இருக்கிற நாடு. அதனால் எல்லோரும் யாருனாலும் வாங்க. கொஞ்சம் டைம் எடுக்கும் செட்டில் ஆக, அதுக்குள்ளே செட்டில் ஆகிடுவீங்க. ஒரு 2 இயர்ஸில் செட்டில் ஆகிடுவீங்க. ஓகேவா. இங்கே பாருங்கள், டக் போட்டு என்ன அழகாக இழுத்துட்டு வருது தெரியுதா. டக் போட் காட்டிட்டேன், கரெக்டாக காட்டிட்டேன்னு நினைக்கிறேன். பார்த்துட்டிங்களா, இந்த வருது பாருங்கள், ஏதோ ஸ்ட்ரக்சரல் ஸ்டீலை பார்ஜி ஏற்றிட்டு வருது. ஓகேவா. பாய் மக்களே, பாய்.